பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பெருமக்களுக்கு இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கடன் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. அதே போல இன்னைக்கு விவசாயிகள் இருந்த பகுதி, இந்த விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில தான் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம். இன்னைக்கு குறிப்பாக ஒரு 5 ஆண்டு காலத்தில் 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்தோம். அதே போல விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த விவசாயிகளுக்கு. அதே போல இன்றைக்கு புயல், வெள்ளம் இப்படிப்பட்ட இயற்கை பேரிடத்திலே விவசாயிகள் பயிர் சேதமடைகின்ற பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்திலே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் செஞ்ச சாதனை செஞ்ச சொல்றேன், நீங்க சாதனையை சொல்லி செய்யல. அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, இதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. தென்காசி மாவட்டத்திலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில கனிம வள கொள்ளை நடக்குது. அதை தடுத்து நிறுத்தினாங்க, அதுவும் தடுத்து நிறுத்தல. ஆக கனிம வள கொள்ளையே தீவிர நடக்குது. மக்களை, தமிழகத்தை